நோக்கியாவிலேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹெச்எம்டி கிரெஸ்ட் 5Gன்ற மொபைலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். லெட் மீ கெட் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த மொபைலோட ஸ்க்ரீன்லேருந்து நம்ம வருவோம். ஸோ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ் கொண்ட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமரா. ஸோ இதோட ஸ்க்ரீனுக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம அப்படியே இந்த மொபைலோட பேக் சைடு வந்தோம்னா ஒரு கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல், ஸோ 2 MP மேக்ரோ கேமரா, 5 MP அல்ட்ரா வைட் கேமரா. ஸோ இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ நாம் இப்போ மெயினான ப்ராசஸருக்கு வருவோம். ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா யூனிசாக் T760 5G 6nm ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 696க்கு ஒரு ஈக்குவலான ஒரு நல்ல ப்ராசஸரையே இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் Android 14 மேலே ரன் ஆகுது. ஸோ இந்த மோட்டோரோலோ ஆர் இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு மொபைலுக்கு இந்த மொபைலும் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மோட்டோரோலோவில் 11,000 12,000 அந்த ரேஞ்சிலேயே நமக்கு வந்து ஒரு 5G நல்ல மொபைலே கிடச்சிருது. ஸோ இந்த நோக்கியா பிராண்ட் எனக்கு பிடிக்கும் ஸோ அப்படின்றவங்க இந்த HMD Crest Max 5Gயை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க யாராவது நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது யூஸ் ஆகட்டும். ஸோ அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான மொபைல் அன்பாக்சிங்கோட நான் உங்களை பார்க்குறேன். திஸ் இஸ் யோர் கலைவாணன். பாய்.